ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். மறுபடியும் உங்களை காணும்படிக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலும் கூட நான் உங்களை குறித்து இல்லைன்னா இந்த கூட்டங்களில் பேசுவதை நான் இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தினதை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போல்லாம் நமக்கு எல்லாருக்கும் வர மாதிரி தான் நமக்கும் ஏதாவது இப்போ ஒரு எண்ணம் இருக்கும், ஆண்டவரே நான் எப்படி இருக்கணும், நான் என்ன இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ ஆண்டவர்கிட்ட எல்லாரும் சீஷர்களும் அதான் கேட்குறாங்க. மத்தேயு 24 நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உமது முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அவங்க சீஷர்கள்லாம் போகிறாங்க. இயேசு ஒலிவ மலையின் மேலே உட்கார்ந்து இருக்கும்போது அவங்க தனித்து வந்து, ஆண்டவரே இதுக்கு அடையாளம் என்ன, நீங்கள் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து, உங்களை ஒரு உணர்ச்சி வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருங்க, யுத்தங்கள் வரும், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் வரும், வேதனை வரும் அப்படின்னு எல்லாம் எழுதிட்டு 10வது வசனத்தில் ஒரு வார்த்தை எழுதுறாரு. அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு எழுதினார். 10வது வசனத்தை தான் நான் காண்பிக்க விரும்புகிறேன். அப்பொழுது சிலர் கிடையாது, அநேகர் இடரல் அடைந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா சறுக்கிடுவாங்க, அதாவது வலிவி போயிடுவாங்க. அவங்க வலிவி போய் ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் அவங்க வந்து சிநேகிக்கிறவராய் இல்லை, ஒருவரை ஒருவர் அவங்க பகைக்கிறவர்களாய் மாறுவாங்க. அவங்க அன்பெல்லாம் தணிந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவே இதை சொல்றாரு. கடைசியான நாட்கள்ல அநேகர் வந்து இடரல் அடைஞ்சிருவாங்க. இன்னும் சொல்ல போனா அநேகர் வந்து சறுக்கி போயிடுவாங்க, சறுக்கி விழுந்துருவாங்க. இடரல் அடைவாங்கன்னா சறுக்கிட்டு போயிட்டாங்க, வலிவு போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கு இப்போ நான் சொல்லுங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஏன் சறுக்கி போகிறேன், அந்த சறுக்கலிலிருந்து ஆண்டவர் உங்களையும் என்னையும் எப்படி வந்து அவர் காப்பாற்றுவார், இல்லை எப்படி அது வந்து சறுக்கல் வந்து என்னை தப்பு வைக்க பண்ணுவார், அதுதான் இந்த நாளில் நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறது. இதே பாவம் தான் சங்கீதம் 73ல் அந்த சங்கீதக்காரன் ஆசாப் இப்படி எழுதுற சங்கீதம் 73 அது ஒரு ஃபேவரட்டான ஒரு சங்கீதம். எல்லாருக்கும் எல்லாருக்கும் அது ஆசீர்வாதமான சங்கீதம். சங்கீதம் 73ல் அந்த சங்கீதக்காரன் ஆசாப் அவர் வந்து இப்படி ஆண்டவரை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்றார். ஆசாப் வந்து 73ல் 2 சங்கீதம் 73:2 பார்த்தீங்கன்னா, ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று அப்படின்றார். அவர் எழுதுறது உண்மை. அவர் வந்து ஒரு இதை சொல்லலை, அவர் நிஜமாய் அவர் வந்து தன் வாழ்க்கையில அனுபவித்ததை அவர் சொல்றாரு. நான் வந்து என் கால்கள் சறுக்குதலுக்கும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று அப்படின்னு எழுதுறார். ஆமா, தேவன் அவரை தப்புவிக்க பண்ணார். அதே தேவன் இன்றைக்கும் மாறாதவர். அவர் எப்படி தப்புவிச்சாரோ அதே போல இந்த நாளிலும் உங்களையும் என்னையும் அவர் வந்து தப்புவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அநேகர் நம்ம ஆண்டவர் இயேசு சொன்னது போல்தான், கடைசி காலத்துல அநேகர் அவங்க வந்து கால்கள் தப்பி போயிடும், வழிவி போயிடும், சறுக்கி போயிடும், இடரல் அடைஞ்சிருவாங்க. அப்படிலாம் இருக்கும்போது என்னையோ தேவன் வந்து நான் சறுக்காதபடிக்கு, எனக்கு ஆவிக்குரிய ஒரு சறுக்குதல் இல்லாதபடிக்கு ஆண்டவர் அவர் எப்படி தப்புவிப்பார், இதுதான் இந்த நாளில் உங்களோடு கூட பேசுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில சறுக்குதல் இல்லாமல், ஆவிக்குரிய சறுக்குதல் இல்லாம ஆண்டவர் தப்புவிப்பது எப்படி உங்களை அப்படின்றதுதான். இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, தேவன் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், 2 நாளாகமும் 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 2 நாளாகமும் 13வது அதிகாரம் 18வது வசனம்.
அங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 13:18 இப்படி எழுதப்பட்டிருக்கும். அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் அவர்கள் மேற்கொண்டார்கள். யூதா, இஸ்ரவேல், யூதா ஒரே இதுவா இருந்தது. பின்னால் அது ரெண்டா உடைஞ்சது. ஒன்னு இஸ்ரவேலா மாறிச்சு, ஒன்னு யூதாவாய் இதுன்னாரு. அப்ப இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, அவங்க தாழ்த்தப்பட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க வழுவி போயிட்டாங்க, அவங்க சறுக்கி போயிட்டாங்க. ஆனா யூதா புத்திரர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அவங்க மேற்கொண்டார்கள். அவங்க வழுவி போகல, அவங்க வந்து சறுக்கி போகல. ஏன் அவங்க சறுக்கி போகலன்னா, அவங்க யூதா புத்திரர் செய்த ஒரே ஒரு காரியம்தான், ஒன்லி ஒன், ஒரே ஒரு காரியம். தங்கள் தேவனாகிய தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால அவர்கள் மேற்கொண்டார்கள் அப்படின்னு எழுதப்பட்டான். இதுதான் ரகசியம், வேற ஒண்ணுமே கிடையாது. எப்படி அவங்க வந்து அவங்க ஏன் இவங்க சறுக்கிட்டாங்க, அவங்க இதுனாங்க, அவங்க சறுக்கல அப்படின்னா, தேவனை எப்படி அவங்களே சறுக்க பண்ணாங்கன்னா, அவங்க தேவனை சார்ந்து கொள்ளல. ஆனா யூதா புத்திரர் என்ன பண்ணாங்கன்னா, தேவனை சார்ந்து கொண்டார்கள். அதனாலதான் அந்த அதிகாரம் இருக்கு. தங்கள் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டபடியினால தேவன் அவர்களை மேற்கொண்டார்கள். நம்ம புதிய உடன்படிக்கையில அவங்க ஜெயம் கொண்டார்கள், அவங்க வெற்றி வாழ்க்கை வாழ்ந்தார்கள், அவங்க ஜெயிக்கிறவர்களா இருந்தாங்க. அவங்க ஒவ்வொரு நாளும் அவங்க ஜெயிக்கிறவர்களாய் அவங்க இருந்து கொண்டே இருந்தாங்க. அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, தேவனாகிய கர்த்தரை அவங்க சார்ந்து கொண்டதுனால. பிரியமானவர்களே, நீங்கள் இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் இருக்கும். ஆண்டவர் சொன்னது போல அநேகர் இடறுவாங்க, அநேகர் வழிக்கு போயிடுவாங்க. இயேசுவே சொன்னார், அநேகர் இடர் அடைந்து அநேகர் இது போயிடுவாங்க. அவங்க காட்டி கொடுப்பாங்க, பகைப்பாங்க, எல்லாமே நடக்கும். ஆனா அந்த அந்த இதுல அந்த லிஸ்ட்ல நான் இருக்கக்கூடாது. அப்படி நான் இருக்கக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணணும், என் தேவனாகிய கர்த்தரை ஒவ்வொரு நாள் நான் சார்ந்து கொண்டே இருக்கணும். இந்த மாதிரி தேவனை சார்ந்து கொண்டவர்கள் அல்லது தேவனை சார்ந்து கொள்ளாதனால ஏற்பட்டதான அநேகர் வாழ்க்கையில ஏற்பட்டதான ஒரு ஆவிக்குரிய வீழ்ச்சியை தான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இந்த பாடம், இந்த இதை முதல்ல அவன் ஆரம்பித்தது ஆதாம் யாவாள்கிட்ட ஆரம்பித்தோம். அவங்ககிட்ட தான் முதல்ல ஆரம்பிச்சோம். தேவன் அவங்கள தோட்டத்துல கொண்டு வந்தார். அவங்கள கொண்டு வந்த உடனே அவங்கள என்ன பண்ணாருன்னா, ஆண்டவர் அவங்க எல்லாரையுமே இந்த எல்லாம் ஒரு வார்த்தையை சொன்னாரு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 16, 17 வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. 2ஆம் அதிகாரம் 16, 17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, இதை ஒண்ணுதான் உங்களுக்கு சொன்னாரு. நீங்க அந்த கனியை நீ புசிக்க வேண்டாம், நீ அதை புசிக்கும் நாள்ல நீ சாகவே சாவை. ஜீவ விருட்சத்தின் சகல விருட்சத்தின் கனியை நீ புசிக்கவே புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்காத அப்படின்னார். அதை சொன்ன உடனே என்ன பண்ணாங்கன்னா, சாத்தா உடனே வந்துட்டான். உடனே அந்த இடத்துல ஆண்டவர் சாத்தா இப்போ கேட்கலாம். இப்போ 3ஆவது வசனத்துல 3ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, சாத்தா சர்ப்பம் 3ஆம் வசனம் 3:3 ஆனாலும் சர்ப்பம் ஸ்திரீயை பார்த்து, 2ல இருந்து பாருங்க, ஸ்திரீயை பார்த்து, நாங்கள் தோட்டத்துள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்றது. சொன்ன உடனே உணாயிட்டாங்கன்னா, அவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க, கேட்ட மாத்திரத்துல அவங்களுடைய தேவனை போல ஆவீர்கள், நீங்க இப்படி ஆயிடுவீங்க, நீங்க சாதாரண மனுஷனா இருக்க மாட்டீங்க, நீங்க ஒரு தேவனை போல மாறு, ஒரு பிரபலமான ஒரு நபராய் நீங்க மாறிடுவீங்க, பிரபலமாய் வந்துடுவீங்க. இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய அபாயம் என்னன்னா, கிறிஸ்துவ உலகத்துல இருக்கிற ஒரு பெரிய அபாயம் என்னன்னா, நான் பார்க்கிற வருகிறதெல்லாம் பிரபலப்படுத்துகிறது, தன் பிரபலமாய் இருக்க விரும்புகிறது. அதாவது இன்னும் சொல்ல போனா அவங்க எப்படின்னா, அதாவது தன்னை பிரபலப்படுத்தி காட்டு, பிரபலமாய் இருக்கணும் அப்படின்னு.
மறைந்திருக்கிறது அல்ல, தன்னை பிரபலமாய் இருக்கிறதா அநேகர் விரும்புகிறோம். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சாத்தான் வந்து, ஏன்பா இப்படிலாம் இருக்கிற? ஏன் நீ சாதாரண ஒரு மனுஷனா இருக்கிற? ஒரு பிரபலமான மனுஷனா நீ மாறணும். அதுவும் தேவனை போல நீ மாறணும் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை அவங்க இன்ஜெக்ட் பண்ண உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது வரைக்கும் தேவனையே சார்ந்து கொண்டிருந்தவர்கள் இதை கேட்ட மாத்திரத்தில் என்ன பண்ணாங்கன்னா, தேவனை விட்டு விலகி என்ன பண்ணாங்கன்னா, சாத்தான் சொன்னதை அவன் பக்கமாய் சாய ஆரம்பித்தாங்க. அந்த நினைவு என்ன வந்தது அங்க பாத்தீங்கன்னு சொன்னா, உடனே நம்ம ஏவாள் என்ன பண்ணாங்கன்னா, 6ஆம் வசனம், அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சைக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். உடனே போனாங்க, கனியை பறிச்சாங்க, புசித்தாங்க, தன் புருஷனுக்கும் கொடுத்தாங்க. அப்ப என்னன்னா அவங்க என்ன இருக்குன்னா, தேவன் பக்கமா இல்லை. நீங்க என்ன சொல்றது? நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். நீங்க வேணான்னா நான் செய்ய மாட்டேன். நான் அதுதான் நீ வேணான்னு சொல்றத நான் வந்து அப்படி இருக்க மாட்டேன். நான் என்னுடைய இதுதான். அதாவது தன்னையே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தேவனை சார்ந்து கொள்கிறதுக்கு பதிலாக சாத்தான் சொல்றதை வந்து சார்ந்து கொள்றது. வேதம் அப்படிப்பட்டவர்கள தான் வேதம் என்ன சொல்லுதுன்னா, அப்படி அவங்கள பார்த்து அப்புறம் ஆண்டவர் நிறைய பேசுறாரு. அவங்களுக்கு நிறைய காரியங்களை சொல்றாரு. சொல்லிட்ட உடனே ஒரே ஒரு வசனம் அங்க என்ன இருக்குதுன்னா, 24வது வசனத்துல, அவர் மனுஷனை துரத்தி விட்டு அப்படின்னு 24 3:24 பாருங்க. அவர் மனுஷனை துரத்தி விட்டு அப்படின்னா நேரத்துல ஆண்டவர் வந்து அங்க என்ன பண்ணாருன்னா, மனுஷனை தன்னை சார்ந்து கொள்ளாத மனுஷன் என்ன பண்ணாருன்னா, தேவன் துரத்தி கொண்டே இருப்பார். அவனை துரத்துவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேவ பிரசன்னத்திலிருந்து அவங்க வந்து விலகி போகிறவர்களா இருப்பாங்க. எதனால இவங்க விலகி போனாங்க? தேவனை சார்ந்து கொள்ளாதனால தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அவங்க விலகி போக ஆரம்பித்தாங்க. எப்பெல்லாம் நீங்களும் நானும் தேவனை சார்ந்து கொள்ளலையும், அப்பெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து நாம விலகி போகிறவர்களா இருந்து கொண்டே இருப்போம். சங்கீதம் 16:11 வாசித்து பாருங்க. அங்க எழுதப்பட்டிருக்க சங்கீதம் 16:11 ஜீவமா அந்த வந்து அவரு சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே அங்க எழுதியிருக்கு, there is a fullness of joy in your presence அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16:11 பாத்தீங்கன்னா, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. சரிங்களா? அவருடைய சமூகத்திலிருந்து தேவன் துரத்துகிறாருன்னா என்ன அர்த்தம்னா, உம்முடைய சமூகத்தை பரிபூர்ண ஆனந்தத்தை அன்றைக்கு இழந்து போனாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க நித்திய பேரின்பமும் உண்டுன்னு இருக்கு. தேவனை சார்ந்து கொள்ளாத அந்த வரும்போது ஆதாமும் யாவாள் என்ன பண்ணாங்கன்னா, தேவன் அவளை துரத்தும் போது எப்படி துரத்துனாருன்னா, சந்தோஷமா போல அவங்க எல்லாரும். அவங்ககிட்ட இந்த பரிபூர்ண ஆனந்தம் அவங்ககிட்ட கிடையவே கிடையாது. அவங்களுடைய அந்த பேரின்பம் கிடையவே கிடையாது அவங்ககிட்ட. அதுக்கு பதிலாக அவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, அவங்ககிட்ட சந்தோஷம் போயிடுச்சு. அதற்கு பதிலாக அவங்களுக்குள்ள என்ன வந்துச்சுன்னா, சந்தோஷத்துக்கு பதிலாக அவங்க வாழ்க்கையில சமாதானம் இல்லாம போயிட்டாங்க. ஆமா, சந்தோஷமும் போயிடும், சமாதானமும் போயிடும். எதனால போனது? தேவன் பிசாசுடைய பேச்சை கேட்டு தேவனை சார்ந்து கொள்ளாம தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா எழும்பி சத்துருவை அவன் சார்ந்து கொண்டபடினால தேவனை அவங்களை துரத்தி விடுகிறார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்ப என்ன போச்சு? அவன் வாழ்க்கையில பூரண ஆனந்தம் கிடையாது, சந்தோஷம் இல்லை, சமாதானம் போயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, நான் தியானிக்கும் போது எப்படின்னா, அவனுக்கு சமாதானமும் சந்தோஷம் போச்சுன்னா அப்ப எப்படி இருந்திருப்பான்? ஒரு மனுஷன் சமாதானம் இல்லை அவங்ககிட்ட அப்படின்னு நான் இருப்பான். ஏதாவது ஒண்ணுதான் இருக்கணும், ஏதாவது ஒண்ணு இருக்கணும். அவன் சமாதானமா இல்லாத ஒரு மனுஷனா இருந்தா அவன் சண்டை போடுற ஒரு மனுஷனா இருப்பான். அவன் சண்டை போடுவான். அந்த மனுஷன்கிட்ட சமாதானம் இல்லை, இவர்கிட்ட சமாதானமே இல்லைன்னா அப்படிப்பட்ட மனுஷர்கள் எப்படி இருப்பாங்கன்னா சண்டை போடுகிறவர்களா இருப்பாங்க. எப்பவே சொல்றேன், யுத்த பிரியர்கள், வேதம் எழுதிருக்கு, யுத்த பிரியர்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. வேதத்துல ஆண்டவர் பார்த்தோன்னே தாவீதை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு, ஆண்டவரே உமக்கு ஆலயம் கட்டணும், நான் எப்படி பண்ண போறேன், அப்படி பண்ண போறேன் அப்படி. உடனே நாத்தான் சொல்லுவார், உன் மனசுல இருக்கிறபடி செய்யணுவாரு. ஆண்டவர் சொல்ல, இல்ல அவன் கட்டக்கூடாது, அவன் ஆலயத்தையே கட்டக்கூடாது. ஏன் ஆண்டவரே? அவன் யுத்த பிரிஷம், யுத்தத்துல அநேக ரத்தங்களை சிந்தினவன்.
அப்படின்னு. அதே மாதிரிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும். அந்த யுத்த மனுஷர்கள் வனாந்திரத்துல தேவன் அலைய விட்டாரு. யுத்த மனுஷர்கள் மாலும் மட்டும் தேவன் ஒருத்தரை கூட கானான் தேசத்துக்குள்ள உள்ள விடல. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள தேவன் அனுப்பல. ஏன் அனுப்பல? ஒரே ஒரு காரணம் தான். அவங்க விபச்சாரம் பண்ணல, வேசித்தனம் பண்ணல, கொலை செய்யல, கொள்ளை அடிக்கல, வேற என்ன இதுவும் அவ்வளோ அது இல்லை. ஒரே ஒரு காரியம் அவங்க தேவன் அவர்கிட்ட பார்த்தது என்ன அவனே பார்த்தாங்கன்னு சொன்னா, அவர்கள் அத்தனை பேர்களும் சமாதான புருஷர்களா இல்லை, அவர்கள் யுத்த புருஷர்களா இருந்தாங்க. பிரியமானவர்களே, எப்பெல்லாம் நீங்களும் நானும் தேவனை விட்டு சார்ந்து இருக்கிறத நான் போகும்போது உங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன வரும்னு சொன்னா, நான் யுத்த மனுஷனாய் நான் மாறுவேன், யுத்த பிரியனாய் நான் மாறுவேன். இளைப்பாறுதல் என்பது எனக்கு இருக்கவே இருக்காது. நான் அலைந்து திரிகிற ஒரு மனுஷனை போல இருப்பேன். நான் ஒவ்வொரு காரியத்திலும் எப்படின்னா, நான் வந்து யுத்தம் பண்ணுகிறாய், சண்டை பிரியனாய் நான் மாறிக்கொண்டு எதை எடுத்தாலும் என் கூட சண்டை போடணும். குடும்பத்திலே ஆகட்டும், வேற எங்கேயும் ஆகட்டும், அலுவலகத்திலே ஆகட்டும், மற்ற எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது என்னன்னா, நான் வந்து அது வந்து யுத்த புருஷன். ஆனா பார்த்தா அது மாதிரி தெரியல. வேதத்துல பார்த்தோன்னா, ஆண்டவரே ஆதாமும் ஏவாளும் எதுவும் சண்டை போட்டாங்களான்னு தெரியல ஆண்டவரே. வேத ரெக்கார்டு ஒண்ணுமே காணுமே, அதை பத்தி ஒண்ணுமே காணுமே. அவங்க ஆதாமும் ஏவாளும் சண்டை போட்டாங்க அப்படின்றது எப்படி தெரியலையே, ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னா, சிலர்லாம் தேவன் மறைச்சிட்டாரு அப்படிலாம் அப்படியே மூடி இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் வந்து எப்படி அவனுக்கு ஒரு இவனுக்கு காயினுக்கு வந்து அவன் எப்படி அவனுக்கு எரிச்சல் வரும், அவனுக்கு எப்படி முகநாடி வரும், அவன் எரிச்சல்னா என்னன்னு எப்படி என்னன்னு தெரியும் அவனுக்கு, எரிச்சல் எப்படி இருக்குன்னு அவனுக்கு எப்படி தெரியும், அவன் முகநாடி எப்படி வேறுபடுறதுன்னு தெரியும். அவங்க அப்பா அம்மாவை பார்த்துருப்பான், எத்தனையோ வருஷம் கூட இருந்தான்ல. அவன் குழந்தையா இருந்து சின்ன பையனா இருந்து வளர்ந்துட்டே வந்தான். அந்த சின்ன குழந்தையிலேருந்து பார்த்துட்டே இருப்பான், அவங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டே இருப்பான். பார்த்துட்டே இருக்கும்போது ஆதாமும் ஏவாளும் வந்து எரிச்சலா, அவங்க 2 பேரும் யுத்த புருஷர்களா, ஒருத்தர் இதுன்று சண்டை போடுறவங்களா வீட்டுல அவன் பார்த்திருப்பான். அதனாலதான் அவன் பெரியவன் ஆகும்போது அந்த அவன் அங்கீகரிக்காத போது பார்த்த உடனே வந்து அவன் முகநாடி வேறுபடுது, அவன் மிகுந்த எரிச்சல் உள்ள. எப்படி உனக்கு எரிச்சல்னா என்னன்னு தெரியும் உனக்கு? அது எப்படி தெரியும் உனக்கு? அது எரிச்சல்ன்றது எப்படி தெரியும்? எப்படி தெரியும்னு சொன்னா, அது அங்க இருக்கு. தோட்டத்திலிருந்து தேவனை சார்ந்து கொள்ளாம தேவ பிரசன்னத்திலிருந்து வெளியே வந்ததுனால, இதோ உன் தாயும் தகப்பனும் என்ன ஆனாங்கன்னா, அவங்க யுத்த புருஷர்களாய் மாறி போனாங்க. அவங்க வந்து வார், அவங்க வந்து அவங்களுக்குள்ள வார், யுத்தம் இருந்துட்டே இருக்கு. எப்பெல்லாம் நான் சொல்றேன், 2-2-4 போல உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்பெல்லாம் நீங்களும் நானும் தேவனை சார்ந்து கொள்ளலையோ, அப்பொழுதெல்லாம் எனக்குள்ள ஒரு யுத்தம் வந்துகிட்டே இருக்கும். சைலண்ட் வார். யாருக்கும் தெரியாது, யாரும் கண்டுபிடிக்க முடியாது. தேவனும் பிசாசும் தவிர வேற ஒருத்தரும் கண்டுபிடிக்கும். நானு, 2வது தேவன், 3வது பிசாசுக்கு தான் தெரியும். சைலண்ட். நான் யுத்தம் பண்ணுகிற யுத்த புருஷன்லாம் இருப்போம். ஏன் இது மாதிரி இருக்கிறோம்? இது வந்து எல்லாருக்கும் போகுது. இது எல்லாருக்கும் வந்து படித்தவர்கள், படிக்காதவர்கள், திருமணமானவர்கள், திருமணமாகாதவர்கள், படிக்கிறவங்க எல்லாருக்குமே என்ன அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா, அவங்க வந்து யுத்த பிரியர்களாய் மாறி போவாங்க. அதனாலதான் ஆண்டவர் அந்த வார்த்தையை எழுதினார். ஆதாமை பார்த்து, பத்தியா அவங்கள வந்து என்ன ஆனாங்க பாரு, என்னை சார்ந்து கொள்ளல, நான் சொன்னதை அவங்க சார்ந்து கொள்ளல, அவன் சாத்தான் சொன்னதை சார்ந்து கொண்டாங்க. சார்ந்து கொண்ட உடனே தேவன் என்ன பண்ணார்னா, அது பாருங்க மேல இங்கிலீஷ்ல, the Lord drove, அந்த தேவனே அவங்களை துரத்தினாராம். ஒரே ஒரு மனுஷன், ஒரே ஒரு முதலாய் உருவாக்கப்பட்ட மனுஷனே தேவன் என்ன பண்ணாருன்னா, இனி என்ன சார்ந்து கொள்ளல நோ அப்படின்ட்டு தேவனே துரத்த ஆரம்பித்தார். தேவ பிரசன்னத்தை சும்மா தேவ பிரசன்னா சும்மா ஒரு இது 2 பாட்டு பாடிட்டு 2 இதுன்றதை பத்தி தேவ பிரசனம் நினைக்காது. தேவ பிரசனம்னா என்ன இருக்குன்னா, என் இருதயத்துல நான் யுத்தம் பண்ணுகிற மனுஷனா இருக்கவே மாட்டேன். எந்த ஒரு காரியத்திற்கும் என்னுடைய எதுவுமே நான் யுத்தம் பண்ண மாட்டேன். சபையிலையும் சரி, ஆபீஸ்லயும் சரி, எல்லாம் எந்த இடத்துலயும் சரி, நான் ஒண்ணு நான் வந்து என் கைகளை உயர்த்திடுவேன். நான் யுத்தம் பண்ணவே மாட்டேன். அப்படின்னா தேவனை சார்ந்து கொள்ளுகிற மனுஷன் எப்படி இருப்பான்னு சொன்னா, அவன் சமாதான புருஷனா இருப்பான், யுத்த பிரியனா இருக்க மாட்டான். அப்புறம் அதான் நமக்கு சொல்ல வருது. இவங்க 2 பேரும் சார்ந்து கொள்ளல, தேவனை சார்ந்து கொள்ளாதல யுத்த புருஷர்களாய் மாறி போனாங்க. யோசித்து பாருங்க. அவங்க மேல கல் எடுத்து அடிக்கிறேன், ஆனா எனக்குள்ள ஏன் யுத்தம் வருது, எனக்குள்ள ஏன் சண்டைகள் நான் போட்டுட்டே இருக்கிறேன் அப்படின்னா,
தேவனை சார்ந்து கொள்ளல. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க தேவனை சார்ந்து கொண்டு பாருங்க. எவ்வளவுக்கு இஸ்ரவேல் புத்திரர், யூதா புத்திரர் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டபடியினால அவர்கள் ஜெயம் கொண்டார்கள். அவர்கள் வந்து ஓவர் கம், அவர்கள் வந்து மேற்கொண்டார்கள். அவர் ஜெயம் எடுத்தார்கள். அவர் ஜெய ஜீவியம் செய்தாங்க. அதே போலதான் நீங்களும் நானும் ஒவ்வொரு சூழ்நிலை வரும்பொழுதும் நம்ம நினைச்சிருப்போம், நான் தேவனை தான் சார்ந்து இருக்கிறேன்னு நினைப்போம். சூழ்நிலை வரும்போது தெரியும், நான் தேவனை சார்ந்து இருக்கிறேன்னா இல்லை நான் என்னையே சார்ந்து இருக்கிறேன். இன்னொரு மனுஷன் பாருங்க, இன்னொரு மனுஷனை காண்பிக்கிறேன் பாருங்க. அந்த மனுஷன் எப்படி, அவன் பாருங்க எப்படி தேவனை சார்ந்து கொள்ளாமல் இருந்தவன். தேவனை சார்ந்து கொள்ளாம ஆதியாகமத்தின் புஸ்தகம் இன்னொரு மனுஷனை காண்பிக்கிறோம் பாருங்க. 28வது அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம். 28ஆம் அதிகாரத்துல இவன் தேவனை சார்ந்து கொள்ளல. பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 28:10-11 வாசிக்கிறேன் பாருங்க. யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். பாத்தீங்களா, இங்க ஒரே ஒரு வார்த்தை என்ன எழுதியிருக்குன்னா, சூரியன் அஸ்தமித்தபடியினால். the sun set, the sun rise. சூரியன் அஸ்தமிக்குதுன்னா என்ன அர்த்தம்னா இருள் வருது அப்படின்னு அர்த்தம். இப்போ இருள் வருது, சூரியன் நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் தான் 6 மணி ஆயிடுச்சு, சூரியன் அஸ்தமிச்சிரும், எல்லாம் விளக்க கொளுத்து, விளக்க போடு, அதை பண்ணு இதை பண்ணு. ஏன் விளக்க கொளுத்து, ஏன் இதுன்ற இருட்டு வந்துடும். சூரியன் அஸ்தமிக்கும் போது என்ன வரும்னா இருள் எங்க வரும். எங்க இருள் இருக்கும் அங்க பயம் இருந்து கொண்டே இருக்கும். இவர் யாக்கோபுக்கு என்ன வந்ததுன்னா, அவருடைய சூரியன் அவருக்கு அஸ்தமிக்க தொடங்கினது. ஏன் சூரியன் அஸ்தமிக்க தொடங்கினது? ஏன் சூரியன் அவருக்கு அஸ்தமிச்சது? ஏன் சூரியன் அஸ்தமிச்சதுன்னா, அவங்க அப்பா ஈசாக்கு என்ன பண்ணாருன்னா, வாங்கி ருசியா ஒரு இதை பண்ணி செய்து வந்தாரு. ஏசா போய் வேட்டையாடி வர்றதுக்குள்ள எவன் அவங்க அம்மா பேச்சை கேட்டு அம்மா செய்து கொடுத்ததை எடுத்துன்னு போய் அப்பா கிட்ட கொடுத்து, அப்பா இதை சாப்பிட்டுட்டு என்னை ஆசீர்வதிங்க அப்படின்றாரு. அப்ப அம்மா அவனுக்கு ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இது மாதிரி என் அண்ணனுக்கு ரோமம், நான் இப்படி இருக்கிறேன், எங்க அப்பா என்னை தொட்டு பார்த்து என்னை சபிச்சிட்டாருன்னு என்ன பண்றதுன்னா, அவன் தாய் அதுக்கு எல்லாத்தையும் போட்டு அவனுக்கு ரோமம் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் பண்ணி கொடுத்து இவன் அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா இதை சமைச்சிட்டு வந்துட்டேன் சாப்பிடுங்கன்ற. எப்பா நீ யாருப்பா நீன்னு கேட்கிறேன். நான் தான் உன் மகன் ஏசா அப்படின்றான். ஏசான்றாரு. உண்மை பேசல பாருங்க. ஏன் உண்மை பேசல? ஏன் பொய் வருது? ஏன் இதா வருது? ஏன் மனசாட்சி சூடாயிடுச்சு? ஏன் மனசாட்சி மொக்கமாய், விக்டர் பிரதர் சொல்றது போல ஏன் மனசாட்சி மொக்காயிடுச்சு? ஏன் என்ன மனசாட்சி ஆயிப்போச்சு அப்படின்னு சொன்னா, தாயை சார்ந்து கொண்டான். அவங்க நான் செய்ய மாட்டேமா, நான் செய்யவே மாட்டேன், நீ என்னதான் சொல்லுங்க, நான் அது மாதிரி நான் செய்யவே மாட்டேன். நான் போய் அப்பாட்ட போயிட்டு நான் போய் சொல்லி நான் தான் ஏசா அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு அது இல்லைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே இல்லை. ஆனா நான் மாய்மாலம் பண்ண மாட்டேன், நான் ஒத்த வேஷம் தரிக்க மாட்டேன். அப்புறம் ஜாக்கப் ஒரு பாடு போனார்ல, மாய்மால வேஷம் ஒத்த வேஷம். பார்த்தீங்களா? ஆண்டவரே என் உடலை படைக்கிறேன், ஆண்டவரே என்னை ஜீவ பலியாய் என்னை படைக்கிறேன், நான் மாய்மாலம் பண்ண மாட்டேன், நான் ஒத்த வேஷம் தரிக்க மாட்டேன். எப்ப நான் தேவனை சார்ந்து கொள்ளாம மனுஷரை நான் சார்ந்து கொள்ளுகிறேனோ அப்ப என்ன நடக்குன்னு சொன்னா, மாய்மாலம் பண்ணுவேன், ஒத்த வேஷம் போடுவேன், ரெண்டுமே நடக்கும். நான் தேவனை சார்ந்து கொள்ள. யாக்கோபு அவனுக்கு பிராமிஸ் இருக்கு, பட் அவன் என்ன பண்ணா மாய்மாலம் ஒத்த வேஷம், க்ளோஸ், ரெண்டுமே ட்வின்ஸ் மாதிரி, ரெண்டுமே ஒத்த வேஷம் போட்டான். அவங்க அப்பாட்ட போய் நடிக்க ஆரம்பிச்சோம். வாங்கிட்டு வர இப்போ உடனே கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணா, அவன் கை தட்டி ஆஹா வாங்கிட்டேன் பத்தியா அப்படின்ட்டு. ஏன் தன்னுடைய முஷ்டியை தூக்க வேண்டியதானே, ஏன் தூக்கல அவன்? அதுக்கு பதிலாக அவனுக்குள்ள என்னாச்சுன்னா பயம் அவன் இருதயத்தை கவ்வ ஆரம்பித்தது. பயங்கர தேவனை விட்டு விலகி போகும்போதெல்லாம் என்ன வரும்னா பயம் வந்துட்டே இருக்கும். எந்த பயமா இருந்தாலும் கூட சரி, உங்க இருதயத்துல எந்த பயமா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் சொல்கிறேன், தேவனை விட்டு நீ ஒரு அடி விலகி பாருங்க, உடனே உங்களுக்கு பயம் வரும்.
நீங்க கர்த்தரை அண்டிக் கொண்டிருப்பதோ எனக்கு நலன்னு சொல்லி பாருங்க, எனக்கு வந்து தைரியம் வந்துடும். தேவன் என்னோட கூட இருக்கிறார் அப்படின்னு பாருங்க, எனக்குள்ள தைரியம் வரும். இல்லைன்னா எனக்கு வந்து பயம் வரும். யாக்கோபு, என்ன பண்ண நீனு? இப்ப நீ அவன் வந்து ஒண்ணு கொலை பண்றேன்ட்டான், உன்னை சாவடிக்காம விட மாட்டேன்டான்றான். உடனே நீ ஓடுறான்ற சொன்ன உடனே பாருங்க ஓட ஆரம்பிச்சிட்டோம். இருடானா இருக்கணும், ஓடுறானா ஓடணும், உக்காடுறானா உக்காரணும், நில்றானா நிக்கணும், படுறானா படுக்கணும். அவங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் செய்யணும். ஏன் ஏன் நீ தேவனை சார்ந்து கொள்ளல, உன் தாயை சார்ந்து கொண்டாய். உன் தாய்கிட்ட நீ சொல்லியிருக்கணும். உன்னை தேவனை அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாரு. உன்னை பார்த்து சொல்லணும், ஐ ஒன்ட் டூ லைக் தட், எனக்கு இது இல்லைன்னா கூட பரவாயில்ல. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தேவன் இதை காட்டில அவர்கிட்ட நிறைய இருக்கு. மனுஷங்கிட்ட தான் ஆசீர்வாதம் லிமிட்டட் தான். அவனு நான் சில நேரத்தில் அப்படிதான் சில பேருக்கு ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். அவனு என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். ஆனா இன்னும் எனக்குள்ள இருக்கும், இன்னும் எனக்குள்ள வந்து ஆண்டவரே இன்னும் நிறைய இருக்கு, இதெல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு நான் சொல்லணுமே அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பேன். ஆனா ஒண்ணு கூட வராது. அப்ப நான் உடனே ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே இவ்வளவுதான் மனுஷன், நான் இவ்வளவுதான் என்னுடைய லிமிட். பட் நீங்க அதை விட பெரியவர். நீங்க உங்க இருதயத்துல எப்படிலாம் இருக்கலாம் அப்படிலாம் அந்த பிள்ளைங்களை சொல்லி நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா லிமிட்டட் தான் அதெல்லாம். யாக்கோபு என்ன பண்ணான்னா தன் தாயை சார்ந்து கொண்டான். பயம், ஒத்த வேஷம், மாய்மாலம் எல்லாவற்றையும் பண்ண உடனே இப்போ நேர தலைவர் இங்க வராரு. வரும்போது என்னதுன்னா சூரியன் அஸ்தமிக்குது உண்டு. பிரியமானவர்களே, இருள் தான் இருக்கும், சூரியன் அஸ்தமிக்க தான் செய்யும், வெளிச்சம் இருக்காது. வெளிச்சத்தின் பிள்ளைகளா நான் நடக்க மாட்டேன், இருளின் பிள்ளைகளா இருந்து கொண்டே இருப்போம். அநேக காரியங்கள் நம்ம இடத்துல வந்துட்டே இருக்கும். ஒரே ஒரு காரணம் தான், வேற ஒன்றும் கிடையாது. கால் தான் சறுக்கிடுச்சு. எங்க சறுக்குன? அங்க உங்க அம்மா சொன்னாங்கல்ல, உடனே சறுக்கிடுச்சு. நீ கேட்ட வந்துட்ட, பயம், உன்னை ஆட்டி படைக்கிறாங்க உங்க அம்மா. உன் தாய் வந்து உன்னை அப்படியே அவன் அந்த அம்மா கையில், உன் குடுமி அந்த அம்மா கையில மாட்டிக்கிச்சு, போட்டு மாவாட்டுற மாதிரி ஆட்டுது அந்த அம்மா. இதை அவன் உட்காடுறானா ஓடுறானா ஓடுது, இங்க இருந்தா நில்லு, அப்படி போ இப்படி போனோன்னு அந்த அம்மா எல்லாத்துக்கும் அது அண்ணன் தலைவர் எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாமி, ஆமாஞ்சாமி, எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாமி. இந்த ஆமாஞ்சாமிலாம் யார் தெரியுங்களா? தேவனை விட்டு விலகி இருக்கிறவங்க எப்பவுமே ஆமாஞ்சாமி போட்டுவாங்க. ஆமாஞ்சாமி, ஆமாஞ்சாமி, ஆமாஞ்சாமி. வந்தாரு, இருள் வந்தது, இருள வந்து மாட்டிக்கிட்டாரு. தேவன் விடல, தேவன் விடல. அவனை பார்த்தாரு, நீ எப்ப நீ என்னை சார்ந்து கொள்றியோ அப்பதான் நான் வந்து உன்னை நடத்துறதே வித்தியாசமா இருக்குன்னார். தேவன் நல்லவர். ஏதாவது வந்து உங்களை வந்து நீங்க எல்லாம் அப்படி இருக்கிறீங்க அப்படி போடணும், அது வந்து இந்த கில்ட் பிரிச்சிங்னுவாங்க. அதை வந்து ஒரு மற்றவர்களை குற்றப்படுத்தி அதில் ருசி காண்றது. நோ, அதுக்கெல்லாம் நான் வரல. அதுல நான் விடுதலை ஆகணும். தேவன் நம்பிக்கையின் தேவன். அப்படியே நீ இப்படிலாம் பண்ணிட்ட, நீ ஒரு மனுஷனை சார்ந்துட்ட, இப்படி ஆயிட்ட, ஆகவே நீ போ அப்படின்னு சொல்லிட்டு தேவன் என்னை தள்ளுகிறவர் கிடையாது. நான் அவர்கிட்ட போகும்போது என்னை ஒரு காலம் புறம்பே தள்ளவே மாட்டார். டாடி, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் உங்களை சார்ந்து கொள்ள, நான் வேற எதையும் சார்ந்து கொண்டேன் டாடி, என்னை மன்னிச்சிருங்க, என் பேர்ல இறக்கமா இருங்க. அவர் பாதத்துல போய் நீங்க விழுந்து பாருங்க, நான் சொல்றேன், அனுபவிச்சு சொல்றேன், நான் தேவன் தூக்கி விடுவார் அப்படிப்பட்டவர்களை. இவனுக்கு நடந்தது அதே மாதிரி இவருக்கும் நடந்துடுச்சு. இப்போ ஆதியாகமம் 28 தான் நீங்க அவர் அது மாதிரி வாசித்தீங்க. ஆதியாகமம் 32க்கு வாங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம். 32ஆம் அதிகாரத்துல அங்க பாருங்க, 31 பாருங்க. அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. சூரியன் அஸ்தமிக்கல, சூரியன் உதயமாயிற்று. ஹல்லேலூயா. தேவன் ஒரு நாள் கைவிட மாட்டாரு. யாக்கோபே, உன் வாழ்க்கையில ஒரு நாள் சூரியன் அஸ்தமித்தது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, சூரியன் அஸ்தமித்தது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் இங்க என்ன வேதம் எழுதிருக்குன்னா, சூரியன் உதயமாயிற்றுன்னு எழுதுறார். நீ ஒரு நாள் இருளில் இருக்க மாட்ட, நீ உன்னை வெளிச்சத்துல கொண்டு வருவார் தேவன். அதனாலதான் மீகா அந்த வார்த்தையை சொல்றான், என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாத, நான் கீழே விழுந்தாலும் எழுந்திருப்பேன்,
நான் இருளில் இருந்தால் தேவன் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். தேவன் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். கொண்டு வந்துட்டார, யாக்கோபு வெளிச்சத்தை கொண்டு வந்துட்டாரு. அப்ப என்ன பண்ணாரு இவர்? என்ன பண்ணாரு? அப்ப எப்படி இவர் வெளிச்சம் வந்தது? தேவன் சரி கொஞ்ச நாள் பனிஷ்மெண்ட் பீரியட் அப்படின்னு போட்டு அப்புறம் இல்லை, தேவன் என்ன பண்ணாருன்னா, இவன் மனுஷனை சார்ந்து இருக்கிறத விட்டு தேவனை சார்ந்து கொள்ள தொடங்கணும்னா அந்த காரியம் நடைபெறும். பாருங்க, அதே இதில் அங்கே காண்பிக்கிற பாருங்க. அவன் 25வது சொன்ன பாருங்க, 32:25. அவன் மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவன் 26வது பாருங்க. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் சரி சரி போங்க போங்க, உங்களால் ஒன்றும் முடியல, போங்க போங்க போங்க. இல்லை, அவன் என்ன சொல்றான்னா, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். நீங்களே என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் போகணும். ஏன்னா உங்களை சார்ந்துட்டேன். நான் உங்களை சாராம இருந்தா சரி போயிட்டு வா, போங்க 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 அப்படின்னு இருப்பேன். நான் ஒரு காலத்தில் அப்படி சார்ந்து கொண்டேன். தேவனாகி கர்த்தராகி உண்மை சார்ந்து கொள்ளலை, நான் இப்படி சார்ந்து கொண்டேன். ஆனா இப்போ நான் உண்மையே முழுக்க 100% நான் உண்மையே சார்ந்து கொண்டேன். நான் இப்போ விடவே மாட்டேன். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா, அவன் தேவன் பக்கமாய் 100க்கு 100 சாய ஆரம்பித்தான். சாய ஆரம்பிச்ச உடனேதான் தேவன் அடுத்தது அவனை பார்த்து உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு. அவன் எல்லாத்தையும் சொல்றான். தேவன் தேவன் பக்கம் சாஞ்ச உடனே என்னால மாய்மாலம் பண்ண முடியாது. என்னால் ஒத்த வேஷம் தரிக்க முடியாது. என்கிட்ட இப்போ அவங்க அப்பா கிட்ட தானே எப்படி சொன்னேன், மாய்மாலம் பண்ணேன். இப்போ ஆண்டவர் அதே தானே கேட்கிறாரு. கேள்வி சொல்ல பார்க்கலாம். மாய்மாலம் பண்ண முடியவே முடியாது. நான் ஹிப்போக்ரசி இல்லை, மாய்மாலத்திலிருந்து முற்று முடிய நான் விடுதலை ஆகணும்னு சொன்னா தேவனையே நான் சார்ந்து வாழ கத்துக்கணும். நான் தேவனை சார்ந்து வாழ நான் கத்துக்கும் போது என்ன நினைக்கிறேன்னா, மாய்மாலம், ஒத்த வேஷம் இவை எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆக்கி நான் என்ன பண்ணுவேன்னா, ஒளியின் பிள்ளையாய் நான் என் வாழ்க்கையில் என்ன பண்ணுன்னா, அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல என்ன பண்ணுன்னா, சூரியன் எனக்கு உதயமாய் கொண்டே இருக்கும். ஷோர், நீ ஒன்னா பாருங்க, தேவனை சார்ந்து கொண்டு பாருங்க, உங்ககிட்ட இருள் இருக்கவே இருக்காது. ஒரு நாள் இருக்காது. இருளுக்கு நீங்க பங்கமாட்டீங்க. பாவத்தின் இருளுக்கு பங்கமாக மாட்டோம் வேண்டாமே, பாலியத்தின் இச்சைகளுக்கு எனக்கு விலக்கி காருமேன்னு சொன்னது போல நீ ஒரு நாளும் இருளுக்கு பங்கமாகவே மாட்டீங்க. ஒளியின் பிள்ளைகளா இருந்து கொண்டே இருப்பீங்க. ஒத்த வேஷம் தரிக்க மாட்டீங்க. மாய்மாலம் பண்ண மாட்டோம். நீங்களும் நானும் மாய்மாலம் பண்ணவே மாட்டோம். நான் தேவனையே சார்ந்து கொள்ளும் போது, நாம் பிரியமானவர்கள், யாக்கோபு அப்படிதான் இருந்தார். அவர் மாய்மாலம் பண்ணவே இல்லை. அவர் தேவன், அவர் இருள் அவருக்கு வெளிச்சமாய் மாறினது. அதே மாதிரிதான் உங்களுக்கும் தேவன் மாற்றுவார். இதே மாதிரி இன்னொரு தேவனை சார்ந்து கொண்ட இன்னொரு மனுஷனை காணு. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். உடனே போறான். என்ன நடந்தது? என்ன நடக்குது? ராஜா என்ன பண்றாருன்னா, ஒரு சொப்பனம் கண்டுறாரு. சொப்பனம் கண்ட உடனே அவரால் இருக்க முடியல. பக்கு என்னன்ட்டு பயப்படுறாரு ராஜா. சொன்ன ஞானிகள்லாம் கூப்பிட்டு கேட்கிறாரு, நம்ம அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லுங்கப்பான்னு கேட்கிறாரு. சொன்ன ஒருத்தனும் சொல்ல மாட்டேன்றான். இல்லை, நீங்க சொப்பனம் என்னன்னு சொல்லுங்க, நாங்கள் அர்த்தத்தை சொல்றோன்றார். உடனே ராஜா கோபம் வந்துடுது. அவர் பாட்டு, நீங்க சொப்பனத்தையும் என்னன்னு சொல்ல தெரியல, அப்புறம் எப்படி உங்களுக்கு அர்த்தம் சொல்ல தெரியும்? சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். அப்பதான் இல்லைன்னா உங்க எல்லாரையும் நான் நீங்க என்ன ஏமாத்துறீங்களா, அப்படி காலம் தழுத்தி போடுறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க ரொம்ப தின்ன ராஜா என்ன பண்றாருன்னா, பிரதானியை கூப்பிட்டு அவன் பாபிலோன்ல இருக்க எல்லா ஞானியும் வெட்டுறான்ட்டாரு. எல்லா ஞானிகள்லாம் வெட்டப்படும் போது வரான். ஆர்டர் வேகமா வரும்போது தானியேல் அதை கேட்கிறார். கேட்ட உடனே தானியேல் என்ன பண்றாருன்னா, இப்ப தானியேல் எங்க இருக்காரு பாருங்க,
தானியேல் எங்க போயிட்டாரு? யாரை அண்டிக் கொண்டார்? யாரை சார்ந்து கொண்டார்? அவர் போய் நேரா போனாரு. நேரா போயிட்டு, எனக்கு ஒரே ஒரு இதை கொடுங்க, எனக்கு ஒரே ஒரு டைம் கொடுங்க, நான் வந்து எதுன்றேன். என்னன்னு அப்ப வந்து 16 வசனம் பாருங்க. 2:16 பாருங்க. தானியேல் ராஜாவிடத்துல போய் சொப்பனத்தின் அர்த்தத்தையும் ராஜாவுக்கு காண்பிக்கும்படியாக தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணான். உன்னை தவணை கொடுத்தாரு. உடனே தவணை கொடுத்த உடனே என்ன பண்ற? உட்காந்து போய் எல்லாத்தையும் புக்கில் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தாரு. இல்ல, அவருக்கு தெரியும் தேவனை சார்ந்து கொண்டாதான் ஜெயம் வரும்னு நல்லா தெரியும் அவருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு நான் தேவனை சார்ந்து கொள்ளணும்னா அவ்வளவுக்கு அவ்வளவு நான் மேற்கொள்ளுவேன். உலகத்தில் இந்த பாபிலோன் ராஜா நேபுகாத்து நேச்சாரியே தேவனின் கைக்குள்ள கொடுப்பார். அவன் குடுமி என் கையில மாட்டோம். நீ வேணா பாபிலோன் மகாராஜ், நீயும் பாபிலோன் நகரத்துக்கு வேணா நீ பெரிய ராஜாவா இருக்கலாம். ஆனா நான் தேவனை சார்ந்து கொண்டேன்னா நேபுகாத்து நேச்சாராய் உங்க குடுமையை கூட என் கையில கொடுத்துருவார் ஆண்டவர். அப்படிதான் அவன் சொல்லல. ஆனா வந்து அவனுடைய எண்ணத்துல நான் வந்து தன் தேவனை சார்ந்து கொண்டான். உலகத்தில் இருப்பவனை பார்க்கலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். நீங்க நேபுகாத்து நேச்சார் பெரிய ராஜாவா இருக்கலாம், ஆனா என்னில் இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அவரை நான் சார்ந்து கொள்றேன் அப்படின்ட்டு என்ன பண்ணா, எல்லாரும் போயிட்டு இந்த மறைபொருளை குறித்து, இந்த அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக தானியேல் ஓடினான். உடனே போயிட்டாரு, தேவனை சார்ந்து கொண்டார். ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே. இதெல்லாம் வந்து இன்டெலிஜென்ட் கிடையாது. இதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் கிளவர் மைண்ட், இட் இஸ் எ பியூர் ஆர்ட். நம்ம நினைச்சுருக்கிறோம் கிளவர் மைண்ட் இருந்தா ரொம்ப சாதிச்சுலாம் நினைக்கிறோம். நோ, கிளவர் மைண்ட் எப்பவுமே டேஞ்சர். ஆனா பியூர் ஹார்ட் இருக்கு பாருங்க, அது தேவனையே பார்க்க வைக்கும். இருதயத்திலிருந்து அவங்க தேவனை பார்த்து கொண்டே இருப்பாங்க. தேவனை வாஞ்சிக்கலாம். உங்களை வெண்ணையும் பார்த்து ஆண்டவர் கேட்கலாம், டு யூ வாண்ட் கிளவர் மைண்ட் ஆர் யூ வாண்ட் பியூர் ஹார்ட்? அப்படின்னா என்ன கேட்பேன் நான் ஆண்டவர்கிட்ட போயிட்டு, எனக்கு கிளவர் மைண்ட், எனக்கு பியூர் ஹார்ட் கொடுங்க ஆண்டவர். பாருங்க, தேவனிடத்துல போயிட்டு நிற்கிறோம், சார்ந்து கொள்றோம். உடனே வேதம் என்ன திரும்ப சார்ந்து கொண்டு அந்த மனுஷனுக்கு வேதம் என்ன எழுதுன்னு பாருங்க. என்ன எழுதுன்னு இந்த 19ஆம் வசனம் பாருங்க. பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். என்றைக்கும் நாமும் சதா காலங்களில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது சொல்லிட்டு தான் அடுத்த வசனம் பாருங்க. 21 என்ன எழுதுனா, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். உன்னதமான வேர்டு அது, ஒரு பியூட்டிஃபுல் வேர்டு அது. நான் அடிக்கடிக்கு இந்த வேர்டை யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். தேவனே நீர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். இப்ப எனக்கு காலம் இப்படி இருக்கு. இப்போ நாங்கள் வெளிநாட்டுலாம் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் காலம், எங்கள் நேரம்லாம் இப்படிலாம் இருக்கு. டோன்ட் வரி. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். ஐயோ இவங்க இப்படி பண்றாங்க, இவங்க இப்படி பண்றாங்க, டோன்ட் வரி. அவர் தான் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். அது எப்படி வந்தது? தேவனை சார்ந்து கொள்கின்ற வேலையெல்லாம் அவனுக்கு வந்துச்சு. தேவ ஞானம் அவனுக்குள்ள வர ஆரம்பித்தது. தேவ ஞானத்தினால் நிறைந்தான். அதோட மாத்திரமா அவனு பாருங்க எப்படி இருந்தது. தேவனை சார்ந்து கொள்ளும் போது என்ன நடக்குது பாருங்க. அவன் இருதயம் அவன் இருதயத்துக்குள்ள ஈரம் வர ஆரம்பிச்சது. அவன் இருதயத்துல கடினப்படல, இருமாப்பு வரல. தேவன் எனக்கு மறைபொருளை வெளிப்படுத்திட்டார், எனக்கு அப்படிப்பட்டான் அவன் இருமாப்பு வரல. அவன் இருதயத்துக்குள்ள ஈரம் வர ஆரம்பிச்சது. எப்படி? அங்க என்ன சொல்றான் அங்க பாருங்க. உடனே என்ன பண்றான்? 24ஆம் வசனம் பாருங்க. பின்பு தானியேல் பாபிலோனின் ஞானிகளை அழிக்க ராஜா கட்டளையிட்ட ஆரியோகினிடத்தில் போய், பாபிலோனின் ஞானிகளை அழிக்காதேயோ. பார்த்தீங்களா? ஐயோ உனக்குதான் பொறாம, உன் மேலதான் உனக்கு பொறாம இருக்கு. உன் மேலதான் உனக்கு ரொம்ப இதுவா இருக்கானுங்க. உன் மேலதான் கடுப்பா இருக்கானுங்க. உனக்கு இவ்வளவு இது இருக்குன்னு உன் மேலதான் இருக்கு. ஆனா தேவனை சார்ந்து கொண்ட மனுஷனுக்குள்ள தேவன் எப்படி அவனுடைய இரக்கத்தை ஊற்றுகிறாருன்னு பாருங்க.
அவன் போய் கேட்கிறான், எப்பா பாபிலோன் ஞானிகளை அடிக்காதீங்கப்பா, விட்டுருங்கப்பா. பகைவர்களை நேசிக்கிற ஒரு இல்லம் எப்படி கொடுத்தாரு பாருங்க. அழிக்காதீங்கப்பா, வேண்டாம், அவங்களாம் அழிக்காதீங்க. தேவன் பார்த்துனே வர்றாரு, எல்லாத்தையும் இன்ச்சு பை இன்ச்சா தேவன் பார்த்துனே வர்றாரு. கடைசியா தேவன் என்ன பண்ண, நிறைய இருக்கு, உங்களுக்கு நிறைய சொல்ல நேரம் இல்லை, அதனால உங்களுக்கு எதுவாக சொல்றேன். கடைசியா தேவனுக்கு ஆடு எல்லாம், ராஜா எல்லாத்தையும் பார்க்குறாரு, சொப்பனத்தெல்லாம் சொல்றாரு. சொப்பனத்தை சொன்ன உடனே 2:48 பாருங்க, 2:48. பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி, அவனுக்கு கூட ஒரு இலவ போடல, கம் அப் அயர்லேண்ட், அயர் பிளேன், மேல வா, பெரியவா வா, மேல வா. நானா பெரியவனாக கூடாது, தேவனே என்னை பெரியவனாக்கணும். நானா என்னை தின்னக்கூடாது, தேவனே தின்னும். எப்ப தேவன் பண்ணுவாருன்னு சொன்னா, நான் தேவனை சார்ந்து கொள்கின்ற வேலை தேவன் பெரியவனாக்கி. கடைசி என்ன இருக்குன்னா, கடைசி 49 கடைசியில பாருங்க, 49 கடைசியில தானியேலோ வென்றான். 49 அவனை இல்ல 48 அவனை பெரியவனாக்கி, அந்த கடைசியில என்ன, பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாக நியமித்தான். இஸ் a chief. அவனை பிராண அதிகாரி அவன். காரணம், இதுக்கெல்லாம் காரணம் என்ன? சும்மா அவர் கிளவர் மைண்டு இல்லை பிரதர், பியூர் ஹார்ட். அந்த பியூர் ஹார்ட் என்ன பண்ணிச்சு தெரியுமா? எப்பவுமே கிளவர் மைண்ட் ஒரு நாள் தேவன்கிட்ட போகாது. ஆனால் பியூர் ஹார்ட் இருக்கு பாருங்க, அது தேவன்கிட்ட போகும். ஏன்னா தேவனை பார்க்கும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் தேவனை தரிசிப்பார்கள். அது என்ன பண்ண, தேவனை பார்க்கும். தேவனை பார்த்து உடனே ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே இந்த மாதிரிலாம் இருக்குது, இப்படிலாம் ஒன்று செய்யுங்க அப்படின்னு. தேவனை சார்ந்து கொள்கிற ஒரு வாழ்க்கை. அதனால தான் சொல்றேன், வழுக்காது. இதை எவ்வளோ எழுக்கிட்டாங்களே பாருங்க, வழுக்கல. சறுக்கிடுச்சா? சறுக்கல. ஆவிக்குரிய சறுக்கல் இல்லையே. அவர் இருக்கிறது, அவர் தேவன் அவரை பெரியவனாக்கினாரு, சறுக்கல. தேவன் அவரை பிரதானியாகி மாத்தினார், சறுக்கல. ஏன் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சறுக்குதல், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் சறுக்குதுன்னு சொன்னா, தேவனை சார்ந்து கொள்ள தவறியதே காரணம், வேற ஒன்றும் இல்லை. தேவனை சார்ந்து கொள்ளல, தேவனை சார்ந்து கொள்ளல. சரி, கடைசியா ஒண்ணு சொல்றேன். இயேசு கிறிஸ்து எப்படி? இயேசு அவருக்கு இப்போ நம்ம எல்லாரும் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். இது எப்படி பிதா சொல்றாங்க? ஜாக் சொல்றாரு, இயேசுவை நேசித்தது போலவே பிதா என்னை நேசிக்கிறார். அப்படியா? வெரி குட். ஆஹா, என்ன வெளிச்சம். அப்ப இயேசுவை நேசிக்கிறது போல அப்ப இயேசு எப்படி, அப்ப எனக்கு வரணுமே. இப்ப எங்க பாருங்க, 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 3ஆம் வசனத்துல 3-11 வசனம் பாருங்க. அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நம்ம கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். ஓயாம கேட்டுக்கிறான், நீங்க சொல்லுங்க, விபச்சாரத்துல கையும் மெய்யுமா பிடிச்சோம் இந்த ஸ்திரீய, இப்ப நீங்க சொல்லுங்க அப்படின்னு ஓயாம சொல்றாரு. அவர் உடனே 7ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மீது முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். ஓகே, இப்ப என்ன இதுல என்ன அதிசயம் அப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கு ஆண்டவரே, நான் படிக்கும் போது ரியலி ஐ பிளஸ் மை ஹார்ட். ஆண்டவரே, இவ்வளவு பெரிய ஞானம் உங்களுக்கு, நீங்க எப்படி ஆண்டவரே இதை கண்டுக்கிட்டீங்க? இது எப்படி திடீர்னு உங்களுக்கு இந்த வந்தது? அந்த நேரத்தில் நீங்க பிதாவை கேட்டீங்க, பிதா சொன்னாருன்னு அர்த்தம். பட் யூ ப்ரிப்பேர்ட் சம்திங். நீங்க எப்படி இருந்திருப்போம்? இயேசு எப்படி இருந்தாரு? அவர் பார்த்தாரு, பிதா பார்த்துட்டே இருந்தாரு. ஏதோ இயேசு வந்தாரு, இருந்தாரு, அவர் ஏதோ கல்லெடுத்து அடிச்சாங்க, உடனே பிதாவே என்ன சொல்றீங்கன்னு கேட்டாரு, உடனே பிதா சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. மேபி அது ஒரு இதுவா இருக்கலாம். ஆனா பிதா எப்படி இருப்பாருன்னு சொன்னா, அவர் பார்த்துட்டே இருப்பாரு. ஜீசஸ் எப்படி பார்த்தாருன்னு சொன்ன, என் மகன் தான், என் சொந்த குமாரன் தான், என்னை சார்ந்து கொண்டிருக்கிறானான்னு பார்ப்பாரு.
எப்படி இதை நான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னா, 7ஆம் அதிகாரம் 53வது வசனம் பாருங்க. 7ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். அதே யோவான் 7:53. பின்பு அவரவர்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். இயேசு பிரசங்கம் பண்றார், பெரிய பிரசங்கம் பண்றாரு. எல்லாரும் கேட்டாங்க. அப்புறம் எல்லாமே இதான்றாங்க. இப்ப எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இயேசு மட்டும் அங்க தனியா இருக்கிறாரு. 8ஆம் வசனம் பாருங்க. இயேசு ஒலிவ மலைக்கு போனார். நான் நினைச்சுப்பேன், எத்தனையோ மெமரி வேர்ட்ஸ்லாம் யார் யாரோ மெமரி வேர்ட்ஸ்லாம் நம்ம சொல்றோம். இந்த மெமரி வேர்ட்ஸை நீங்க மறக்கவே மறக்காதீங்க. 8:1. இயேசு ஒலிவ மலைக்கு போனார். இது மெமரி வேர்ட்ஸ். இது ஒரு மெமரி வேர்ட்ஸ். இது தெரியுமா உங்களுக்கு? இதை சும்மா சொல்லி பாருங்களேன். இயேசு ஒலிவ மலைக்கு போனார். இப்படி சொல்லிட்டே இருக்கு பாருங்க. உங்களுக்கே ஒரு கேள்வி, ஏன் ஒலிவ மலைக்கு போனாரு? எதுக்கு போனாரு? அப்ப ஏன் போனாரு அப்படின்னா, எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒருத்தர் வந்து என்ன கேட்கல. ஏசு யாரையும் ஏப்பா ஏப்பா எல்லாம் போயிட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ண, எனக்கு ஏதாவது எனக்கு ஒரு இது யாராவது சார்ந்து கொண்டாரா பார்த்தீங்களா? யாரையும் அவர் சார்ந்து கொள்ளல. அவர் பிதா பார்த்தாரு. இப்போ ஒரே உங்களை தான் இருக்குல்ல, இப்போ நல்லா குஷன் பெட், நல்லா புல்லெல்லாம் முளைச்சிருக்கு. குஷன் பெட் நல்லா இது போயிட்டு ஒரே வேலைக்கு போனாரு. நல்லா உட்காந்து ஜாக் தான் சொல்லுவார். அது நல்லா ஒரு நகைச்சுவையாக சொல்லுவார். ஜாக் வந்து அதை நகைச்சுவையாக சொல்லுவார். போயிட்டு ஒளிவு மலைக்கு போனார். காலையில் எழுந்தாரு, ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டாரு, வந்தாரு. 2வது வசனம். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரிடத்திலும் அவர்களுக்கு வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். என்ன பண்ணியிருப்பாரு? நான் இருந்தேன், நேற்று நைட் எல்லாரும் என்னை விட்டு போயிட்டீங்க, படுவாவிகளா, கொஞ்சம் கூட உங்களுக்கு இறக்கமே இல்லையா, அப்படியே பேசியிருப்பார் இயேசு. அது சப்ஜெக்டே தொட்டிருக்க மாட்டார். அதை பற்றி கட்டுக்கவே மாட்டார். ஏன் அவர் இது மாதிரி சொல்லலை? ஏன் அவர் இது மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணல? ஏன் வந்து ஜனங்கள் வந்து அவர் குற்றம் கண்டுபிடிக்கல? இவ்வளவு தூரம் கேட்டீங்க, கடைசியில் ஒருத்தனும் கேட்கலன்னு சொல்லிட்டு ஏன் இயேசு கல் எடுத்து அடிக்கல? ஏன் அடிக்கல? அவர் அது மாதிரி பிரசங்கம் பண்ணல. அவர் இயேசு அவங்க நேற்று செய்ததுதான் திருப்பி சொன்னார். கல் எடுத்து அடிச்சாருன்னு எழுதி வச்சிருக்கணுமே. இயேசு கல் எடுத்து அடிச்சிருந்தாருன்னா இந்த ஸ்திரீயும் கல் எடுத்து அடிக்க சொல்லியிருப்பாரு. ஆனா இயேசு கல் எடுத்து அடிக்க சொல்லல. அதுக்கு பதிலாக என்ன, அவர் கல் எடுத்து அடிக்க பண்ண அவர் ஜனங்களுக்கு எவ்வளவு இருக்கு, அவங்களுக்கு அதை பிரசங்கம் பண்ணலாம், அவங்களுக்கு அதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு என்ன பண்ணாரு, ஜனங்களுக்கு அவங்க என்ன தேவையோடு இருக்கிறாங்களோ அந்த தேவைகளை சொல்லிக்கிட்டே இருந்தாரு. பிதா பார்த்துட்டே இருந்தாரு. வெரி குட் மை சன். யார் மேலே நீ கல் எடுத்து அடிக்கல, இப்போ அடுத்த கேஸ் ஒன்று வருது பாரு, இன்னொரு கேஸ் வருது பாரு இப்போ பின்னாலேயே அப்படின்ட்டு அடுத்த கேஸ் கல் எடுத்து ரியலாவே கல் எடுத்துட்டு வராங்க. அப்பதான் இயேசு அந்த வார்த்தையை சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல் எடுத்து அடிக்கட்டும். இந்த ஞானம் இயேசுக்கு எப்படி வந்தது? பிதாவை அவர் சார்ந்து கொண்டபடியினால். நீங்க இந்த மாதிரி பிதாவை, நீங்களும் நானும் பிதாவையே சார்ந்து கொண்டிருப்போமானா, இயேசுவே நம்ம சார்ந்து கொண்டிருப்போம்னா, இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் வரும்பொழுது என்ன வரும்னா, நான் வந்து ஒருவனையும் கல் எடுத்து அடிக்கவே மாட்டேன், யாரையும் அடிக்க மாட்டேன். ஐ ஒன்ட் த்ரோ ஸ்டோன் டு எனிபடி. யார் மேலேயும் நான் கல் எடுத்து அடிக்கவே மாட்டேன். ஐ திங்க் சிஎஃப்எஃப்ஜியில் இருக்கிற எல்லாரும், என்னோட சகோதர சகோதரிகள், நீங்க எல்லாரும் நீங்க எப்படி இருக்கணும்னு சொன்ன, தேவனையே சார்ந்து வாழ்ந்த பிள்ளைகளாய், தீமைக்கு தீமை செய்யாதவர்களாய், யுத்த புருஷர்களாய் நீங்க யாரும் இல்லாதபடிக்கு, ஒருவர் மேலும் கல் எடுத்து அடிக்கிறவங்களா நீங்க இல்லாதபடிக்கு, எப்பொழுதும் தேவனையே சார்ந்து வாழ்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்க வரணும். தேவனையே நீங்க சார்ந்து வாழ்ந்து பாருங்க. என் கால்கள் தப்பிற்று, சறுக்குதலுக்கு சற்றே தப்பிற்று அப்படின்னு இவர் சொன்னது போல நான் வந்து உடனே நானும் சொல்லிடுவேன், என் கால்கள் தப்பிற்று, என் கால்கள் சறுக்குதலுக்கு தப்பிற்று, ஆவிக்குரிய சறுக்குதல் எனக்கு இல்லை. ஏன்பா உனக்கு ஆவிக்குரிய நீ சறுக்கல? அப்படி ஏன் நீ சறுக்கல? ஆவிக்குரிய சறுக்குதல் ஏன் இல்லை அப்படின்னா, எப்படி உன்னை ஆண்டவர் தப்பு வைத்தார் அப்படின்னா, நான் தேவனையே நான் சார்ந்து கொண்டேன், நான் தேவனை சார்ந்து கொண்டேன். அதனால எனக்கு சறுக்குதல் இல்லவே இல்லை. சறுக்கல, நான் சறுக்கல. நான் வந்து நான் போயிட்டே இருக்கிறேன். அப்படிப்பட்டதான கிருபையை, அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை, பலனை உங்க ஒவ்வொருவருக்கும் தந்து, நீங்களும் கூட ஆவிக்குரிய இந்த சறுக்குதலிருந்து தப்புவிக்கப்படுவீர்களாக என்று சொல்லி உங்களை வாழ்த்தி தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென்.
எங்கள் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மறுபடியும் ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு கூடுகை நீர் கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, இப்பொழுதும் கடைசி நாட்களில அநேகர் ஆண்டவரே இடரல் அடைவாங்க, விழுந்து போவாங்க, சறுக்கி போவாங்க, விழுந்து போவாங்க. ஆண்டவரே, அநேகர் பகைப்பாங்க. இப்படிலாம் கடைசி நாட்களில் நடக்கும்னு எழுதப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு வார்னிங்கா எழுதியிருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அவங்களாம் அப்படி போனதுக்கு காரணம் அவர்கள் ஆண்டவரே தங்களை கண்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கல, தெய்வமாகி அண்டிக் கொள்ளல. ஆண்டவரே, எங்களுக்கும் நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் தேவனே நாங்கள் உண்மையே சார்ந்து வாழ்ந்து ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளாய், வெற்றி வாழ்க்கை வாழுகிறவர்களாய் இயேசுவே நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் ஒரு நாள் யுத்த புருஷர்களாய் இருக்கவே வேண்டாம். நாங்கள் ஒரு நாளும் மாய்மாலமோ ஒத்த வேஷமோ நாங்கள் தெரியாதவர்களாய் எங்கள் தகப்பனே ஒவ்வொரு நாளும் நாங்கள் கர்த்தாவே பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாய், கர்த்தாவே தேவரீர் எல்லா இருளுக்கு பங்கமாகாதபடிக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நடக்க உதவி செய்யும். இயேசுவே, நீர் பெற்ற அந்த ஞானம், நீர் பிதாவை சார்ந்து கொண்டது போல இயேசுவே நாங்கள் எப்பொழுதும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருமே சார்ந்து கொள்ள நீர் அனுகிரகம் பண்ணும். தேவன் தம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட ஆணிகள் பாய்ந்த அபிஷேகம் பண்ண இந்த கரத்தை இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருமே நீர் வைப்பீராக. இந்த நாமத்தை மையப்படுத்தும். ஆண்டவரே, நீரே பேசும், தொடர்ந்து பேசும், உதவி செய்யும். ஆண்டவரே, இவர்கள் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஆண்டவரே தேவர் உயரணும். தேவன் அவர்களை பெரியவர்களை ஆக்கணும். தேவன் அவர்களை ஆண்டவரை எல்லாவற்றின் மேல, பாவத்தின் மேல, உலகத்தின் மேல ஆண்டவரை ஆளுகையை கொடுங்க. ஆண்டவரை உடைய நாமத்தை மையப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.